வந்தார்கள் வென்றார்கள். எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன். பாகம் 19. அவுரங்கசீப் உருண்டன தலைகள். அதாவது அவுரங்கசீப் ஆக்ரா கோட்டையை வசப்படுத்தி 3 நாள் ஆயிடுச்சு. வீட்டு சிறை கைதியாக ஷாஜகானை வச்சுட்டு இருந்தார். அவரை போய் நேரில் பார்க்கணுன்னுட்டு இளவரசர் யானை மீது அமர்ந்து பெரிய ஊர்வலமாக போயிட்டு அப்பாவை சந்திக்க வேண்டும்னுட்டு எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு. ஏன்னா வேண்டாத மகன் வெற்றி வீரராகிவிட்டதை கைதியாகி போன தந்தை பார்க்கணுன்ட்டு இளவரசர் ஆசைப்பட்டார். ஆனால் அந்த சந்திப்பு நிகழலை. ஏன்னா கடைசி நிமிடத்தில் ஒரு தகவல் தான் அதுக்கு காரணம். அதாவது ஷாஜகானை சிறை கைதியாக வைக்கும்போது அவர்கிட்ட இருந்த காவலர்கள் எல்லாருமே அப்புறப்படுத்தப்பட்டாங்க. அப்போ அவருக்கு காவலாக இருந்தவங்க யாருன்னா அங்கிருந்த அடிமை பெண்கள் தான். இவர் போய் அப்பாவை பார்க்குறேன்னு சொல்லும் பொழுது வாட்டசாட்டமாக இருந்த இந்த பணிப்பெண்கள்லாம் குறுவாட்களோட பாய்ந்து இந்த அவுரங்கசீப்பை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் தான் அவுரங்கசீப்புக்கு ரகசியம். ஏற்கனவே கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு கொண்ட இளவரசர் அந்த கணமே தந்தை சந்திக்கும் முடிவை மாற்றிக்கிட்டாரு. கூடவே எத்தனையோ போர்க்களங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், சில பாவாடைகளுக்கு போய் நான் பயப்படுவதா என்று நண்பர்களிடமும் அழுத்து கொண்டாராம். இந்த சமயம் பார்த்து அவர் கையில் வகையாக சிக்கியது தாராவுக்கு ஷாஜகான் எழுதிய ஒரு கடிதம். அதில் தாரா நலமாக இருக்கிறாயா என்று ஆரம்பித்து என்னோட ஆதரவு எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தாரு. இதையே ஒரு காரணமாக காட்டி இந்த நிலைமையிலையும் அப்பா எவ்வளோ வஞ்சகமாக நடந்துக்கிறாரு, இதை நான் விரும்பலை என்று கோபத்துடன் அறிவித்த அவுரங்கசீப் டெல்லிக்கு ஊர்வலமாக கிளம்பினார். அதாவது அது வரைக்கும் அந்த அவுரங்கசீப்போட கூட்டணி அமைத்து செயல்பட்ட முராத்தோட மூலம் அப்போ தான் ஒரு வழியாக வேலை செய்ய ஆரம்பிச்சுது. அவுரங்கசீப் தன்னை பாதுஷான்னு அழைச்சதெல்லாம் வெறும் கிண்டல் தானே அவருக்கு அப்போ தான் புரிஞ்சுது. போகிற போக்க பார்த்தா பணியாளரை விட தன்னை கீழையாக அவுரங்கசீப் நடத்துவாருன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. தக்க சமயம் பார்த்து அவுரங்கசீப்பை தீர்த்து கட்ட வேண்டியது தான்ட்டு அவர் ஒரு திட்டத்தை போட்டார். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, அவர் அந்த திட்டத்தை அப்போவே அமலாக்கியிருக்கணும். ஆனால் முராத் அது தள்ளி போட்டது தான் பெரும் தவறாக போயிடுச்சு. ஏன்னா அதற்கு முன்னாடி அவுரங்கசீப் அவரை விருந்துக்கு கூப்பிட்டுருந்தார். அன்று ஜூன் 25ஆம் தேதி ஆண்டு 1658. அண்ணனுக்கு தான் சந்தேகப்படுவதெல்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஷாப்பாஸ் அப்படின்ற ஒரு மெய்க்காவலரோடு அவர் மதுராவில் அமைக்கப்பட்டிருந்த அவுரங்கசீப்போட அரண்மனைக்கு புன்னகையோடு சேர்ந்தார். அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு, ஆற தழுவி அவரை வரவேற்கிறாரு. அவுரங்கசீப்க்கு மது அருந்த பழக்கம்லாம் கிடையாது. முராத் செய்த தவறு அன்னைக்கு 2. ஒன்று, அவர் போட்ட திட்டத்தை காலதாமதப்படுத்தியது. இன்னொன்று, சமய சந்தர்ப்பம் தெரியாமல் மது குடிச்சது. கஞ்சத்தனத்துக்கு பேர் போன அவுரங்கசீப்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு தம்பிக்கு மதுவை தாராளமாக ஊற்றி கொடுத்தாரு. எழுந்து நிற்க பார்த்து முராத்தோட கால்கள் தள்ளாடியது. தம்பியை அங்கேயே படுக்க வச்சுட்டு கால் பிடித்து விட தம்பிக்காக ஒரு பணிப்பெண்ணையும் அமர்த்தினார். மெய்க்காவலராக கூட்டிகிட்டு போன ஷாபாஸ் கையில் நீண்ட வாளோட மிகுந்த எச்சரிக்கையோட எஜமானர் முராத்தார காவல் காத்துட்டு இருந்தார். திடீர்னு வெளியே ஏதோ ஒரு கலவரமான ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது வெறும் சத்தம் அல்ல, சதி திடம்னு புரியாது. ஷாபாஸ் வாளோடு வெளியே பாய அலேக்கென்று 4-5 வீரர்கள் அவரை தூக்கிட்டு போய் கழுத்தை நெரித்து கொன்று போட்டனர். சில மணி நேரம் கழித்து லேசாக கண் விழித்து பார்த்த முராத்தோட சப்த நாடியும் ஒதுங்குச்சு. ஏன்னாக்கா அவுரங்கசீப்போட வீரர்கள் வால்முனைகளில் முராத்தோட மார்பருகே பழிச்சிட்டது. சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட முராத்தை கொண்டு டெல்லி அருகே யமுனை நதியில் உள்ள ஒரு சிறு தீவு ஒன்றில் இருக்க கோட்டைக்குள்ளே தள்ளினாங்க. இதுக்கப்புறமா நல்ல நாள் பார்த்து ஜூலை 21, 1658 டெல்லி செங்கோட்டைக்குள்ளே பறந்து விரிந்திருந்த தோட்டத்தில் எளிமையாக ஆலம்கீர் என்ற பட்டப்பெயருடன் முடிசூட்டு கொண்டார் அவுரங்கசீப். வான வேடிக்கையெல்லாம் எதுவும் வீணாக்கவில்லை. படையை திரட்டிக்கிட்டு மற்ற அண்ணன்மார்கள்லாம் ஒரு கை பார்க்கலான்னு கிளம்பிட்டார் அவுரங்கசீப். இதுக்கு நடுவில் முதல் அண்ணன் தாரா லாகூருக்கு தப்பி சென்றிருந்தார் இல்லையா. ஒரே மாதத்தில் படையோட அவுரங்கசீப் வருவாருன்னு அவர் எதிர்பார்க்கல. உடனே அவர் தப்பித்தோம் பிழைத்தோன்னு சட்லேஜ் நதியை கடந்து முல்தான் பிரதேசத்துக்கு ஓட வேண்டி வந்தது. முன்னொரு சமயம் ஷெர்ஷா துரத்த ஹுமாயூன் தப்பி ஓடிய அதே பாதை. ஆனால் ஹுமாயூனுக்கு கடைசி காலத்தில் சேர்ந்த அதிர்ஷ்டம் தாராவுக்கு வாய்க்கலை. இதற்கிடையே ஷாஜா ஒரு படையோட வங்காளத்திலிருந்து டெல்லிக்கு கிளம்பி வராருன்னு அவுரங்கசீப்புக்கு ஒரு தகவல் வந்தது. ஒரே இடத்துல நின்று போர் புரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த தாராவோட நான் கண்ணாமூச்சி ஆட விரும்பலை, நீங்கள் அவரை தொடர்ந்து போங்க, நான் வங்காளத்திலேருந்து கிளம்பிய தம்பி விஷவண்டை நசுக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் கிழக்கு நோக்கி போர்ப்படையோட கிளம்புறாரு அவுரங்கசீப். தாராவிடமிருந்து அவுரங்கசீப் பக்கம் கட்சி மாறியிருந்த ராஜா ஜஸ்வந்த் சிங், அதாவது முன்னாடி போரில் புறமுதுகு காட்டியதுக்காக ஜோத்பூர் கோட்டை கதவுகளை இவர் மனைவி மூட சொன்னது நினைவிருக்கும். இவர் ஷாஜாக்கு ஒரு ரகசிய கடிதம் அனுப்பியிருந்தார். கடைசி நிமிடத்தில் நான் பின்னால் இருந்து அவுரங்கசீப் படை தாக்குறேன், அதே நேரத்தில் முன்னால் இருந்து உங்கள் தாக்குதலை ஆரம்பிங்கன்னு எழுதியிருந்தார்.
ஆனால் ஏற்கனவே ஒரு முறை தாராவிடமிருந்து கட்சி மாறியவரை எப்படி நம்புறது என்னவோ ஏதோன்னு சந்தேகப்பட்ட ஷாஜா கடிதத்தில் எழுதியபடியெல்லாம் நடக்கலை. தலையில் எடுத்துக்கொண்ட ஜஸ்வந்த் சிங் தன் படைப்பிரிவுடன் அரைகுறியாக அவுரங்கசீப்போட தாக்கிட்டு ராஜஸ்தானுக்கு ஓடிப்போனார். அவுரங்கசீப்பை சமாளிக்க முடியாமல் ஷாஜா டாக்கா நகருக்கு ஓட வேண்டி வந்தது. அவுரங்கசீப் ஆணைப்படி மீர் ஜும்லா அவரை விடாமல் துரத்த ஷூஜா அசாம் வழியே பர்மா எல்லைக்குள்ளே புகுந்து அரக்கான் காட்டு பகுதிக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டார். அதற்கு பிறகு ஷூஜா குடும்பத்தினரும் கூட சென்ற விசுவாசமான வீரர்களும் என்ன ஆனாங்கன்னு வரலாற்றில் எந்த குறிப்புமே இல்லை. அரக்கான் காட்டில் வசித்த மனித இறைச்சி உண்ணும் காட்டுவாசிகள் ஷூஜா குழுவை ஒட்டுமொத்தமாக தீர்த்து கட்டி விருந்து பண்ணிவிட்டதாக ஒரு ஊகம் உண்டு. ஆனால் ரொம்ப காலத்துக்கு அவுரங்கசீப் ஷூஜாக்கு என்ன நேர்ந்தது என்று யாருக்கும் தெரியாது என்றால் எப்படி? அப்படி என்றால் எப்போது வேண்டுமானாலும் திடீர்னு ஒரு படையோடு ஷூஜா இங்கு வரலான்னுட்டு புலம்பிக்கிட்டே இருந்தார். சரி, தாரா ஷூகோவின் கதையை நம்ம பார்க்கலாம். சிந்து மாகாணத்தில் இருந்த தாரா தன்னோட படையோடு அங்கிருந்து கிளம்பி பயங்கரமான கட்ச் பாலைவனத்தை சிரமப்பட்டு கடந்து குஜராத் வந்து சேர்ந்தார். அங்கிருந்து தெற்கு சமயம் ஏதாவது ஆதரவு தேடலான்னு வந்தார். அங்கே வந்து ஜஸ்வந்த் சிங் நாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கைப்பற்றுவோன்னு சொன்னார். ஆனால் திரும்ப அவுரங்கசீப் தந்திரம் செய்தார். நீங்கள் என் கூட சேர்ந்துருங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொன்னார். உடனே ஜஸ்வந்த் சிங் திரும்ப அவுரங்கசீப்போடு சேர்ந்துட்டார். ஆண்டு 1659 ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியில் ஆரம்பித்து 3 நாட்களுக்கு தாராவின் படை முடிந்தவரை வீராவேசமாக அவுரங்கசீப் படையோட மோதி பார்த்து தோல்வி அடைஞ்சுது. இதில் அவரோட இளைய மகன் சுஃபிஷோ ஷூகோ மற்றும் 1 டஜன் மெய்காவலர்களோடு மறுபடியும் தப்பி ஓடினார். குடும்பத்தை வேறொரு வழியில் வர செய்து பிறகு சேர்ந்து கொள்வதா ஏற்பாடு. கடைசியில் தாராவால் வர முடியல. கலவரப்பட்டு போன தாராவோட குடும்பம் தட்டு தடுமாறி அகமதாபாத் வந்து சேர்ந்தது. பிறகு ஒரு வழியாக எல்லாரும் இணைஞ்சாங்க. பித்து பிடித்தவரை போல வெறித்த பார்வையோட தாரா ஷூகோ அங்கோ இங்கோ அலைஞ்சிட்டு இருந்த எந்நேரமும் அவுரங்கசீப் படை வீரர்கள் வந்து விடுவார்களோ என்று கதிகலங்கி போய் கோட்டைக்கு வெளியே பரிதாபமாக நின்று கொண்டு கூச்சத்தை விட்டு ஓவென தாராவின் மனைவியும் மற்ற ராஜவம்ச பெண்மணிகளும் கதவுகளை திறக்க சொல்லி கதறி அழுது கொண்டிருந்ததாக குறிப்பிடுகிறார் அந்த பரிதாப காட்சியை நேரில் பார்த்த பிரெஞ்சு நாட்டு பயணி ஃபர்னியர். அவுரங்கசீப் டெல்லிக்கு திரும்பிவிட பிரதான தளபதி ஜெய்சிங் தலைமையில் டெல்லி படை விடாமல் தாராவை துரத்தியது. குடிக்க நீர் கூட இல்லாமல் கட்ச் பாலைவனத்தை மறுபடியும் தாரா கடக்க வேண்டி வந்தது. அவுரங்கசீப்பிடமிருந்த அச்சம் காரணமாக இந்தியாவில் எந்த வாயிற்கதவும் தாராவுக்கு திறக்கப்படவில்லை. கடைசியில் பாரசீகம் போயிடலான்னு நினைச்ச தாராவின் குழு போலன் கணவாய் அருகே சற்று ஓய்வெடுத்தது. பாவம், தாராவின் தலையில் மேலும் ஒரு இடி விழுந்தது. அவரது அருமை மனைவி சோதனையான நேரத்தில் கணவனை நிழலாக தொடர்ந்த நாதிரா பேகத்துக்கு கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. ஜன்னி பிறந்தது. திடீரென்று இறந்து போனார் நாதியா. மார்பில் அடித்துக்கொண்டு புரண்டு கதறினார் தாரா. சுற்றிலும் உள்ள மாபெரும் மலைகளைப் போல துன்பங்கள் தாரா ஷூகோவை சூழ்ந்து நெருக்கின என்று இந்த இளவரசனின் பரிதாப நிலை வரலாற்றில் வர்ணிக்கப்படுகிறது. போலன் கணவாய்க்கு சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த தாதர் என்ற ஊரை சேர்ந்த ஆப்கானிய தலைவன் மாலிக் ஜவான். அவன் உதவியை நாடினார் தாரா. மாலிக் ஜவான் முன்பு ஒருமுறை ஏதோ ஒரு குற்றம் செய்துவிட அவனுக்கு ஷாஜகானால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போ குறுக்கிட்டு அவனை காப்பாற்றியவர் இளவரசர் தாரா ஷூகோ. அவன் அந்த நன்றியை மறந்திருக்க மாட்டான் என்று எண்ணினான் நினைத்தார் தாரா. ஆனால் அவனோ செய் நன்றி கொண்டு தாராவையும் அவர் மகன் சுஃபிர் ஷூகோவையும் சிறைப்படுத்தி அவுரங்கசீப்பிடம் கொண்டு சேர்த்து விட்டார். விலங்குகளால் பிணிக்கப்பட்ட தாராவும் சிஃபீரும் டெல்லிக்கு கொண்டு வரப்பட்டனர். தாரா வந்து சேர்ந்த தகவல் சொல்லப்பட்டதும் அவுரங்கசீப் முகத்தில் இகழ்ச்சி புன்முறுவல் படர்ந்தது. எனக்கு இவ்வளவு பிரச்சனையை ஏற்படுத்திய இந்த கைதியை முதலில் தெரு தெருவாக ஊர்வலமாக விடுங்கள் என்று ஆணையிட்டார் பாதுஷா. ஒரு குட்டி யானையை சேற்றில் புரள வைத்து மேலே எந்த விரிப்போ இருக்கையோ போடாமல் அதன் மேல் கிழிந்த உடைகளுடன் மோசமான நிலையில் இருந்த தாராவை சங்கிலிகளால் பிணைத்து ஏற்றி உட்கார வைத்தார்கள். கூடவே வாளை உருவிய நிலையிலும் காவலுக்கு ஒரு வீரர் கொளுத்தும் ஆகஸ்ட் வெயிலில் நாள் முழுவதும் டெல்லி நகர வீதிகளில் தாராவை கொண்டு சென்றார்கள். பளீர் என்று ஒளி வீசும் ஆபரணங்களுடன் பட்டு உடை அணிந்து தகதகவும் தலைப்பாகையுடன் கம்பீரமான ஒரு தாராவை பார்த்தே டெல்லி மக்களுக்கு பழக்கம். இப்போதைய நிலையில் அவரை பார்த்த மக்கள் திகைத்து போனாங்க. தலையை சற்றும் நிமித்தி பார்க்காமல் துவண்டு போய் கசக்கி எறியப்பட்ட பூவை போல யானை மீது தாரா செல்ல ஆயிரக்கணக்கில் கூடிவிட்ட டெல்லி மக்கள் அவருடைய கோலத்தை பார்த்து ஓவென்று கதறினார்கள் என்கிறார் ஃபர்னியர். தாரா கைது செய்யப்பட்டதிலிருந்து கூடவே பயணித்தார் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எக்கச்சக்க கூட்டம், எங்கு பார்த்தாலும் கீரிச்சிட்டு அழுகை குரல். பெண்களும் என் குழந்தைகளும் கூட ஓவென இளவரசரை பார்த்து கதறி அழுதார்கள். யானையை சுற்றி வாளேந்திய ஒரு வியூகமே அணிவகுத்து சென்றதால் யாராலும் தாராவை அணுக முடியவில்லை. மொத்தத்தில் ரொம்ப பரிதாபமான காட்சி என்கிறார் ஃபர்னியர். மறுநாள் மக்களின் கோபம் தாராவை காட்டி கொடுத்த மாலிக் ஜீவன் மீது திரும்பியது. குதிரையில வந்த அவன் மீது மக்கள் கற்களை வீசினாங்க. தாராவுக்கு மக்களிடையே இருந்த இந்த செல்வாக்கை கண்டு சற்றே திகைத்து போன அவுரங்கசீப் உடனடியாக ஒரு விசாரணை கமிஷன் நியமித்தார்.
மதத்துக்கும் நாட்டுக்கும் எதிராக தாரா செய்த துரோகத்தையெல்லாம் வரிசைப்படுத்தி ஒரு நீண்ட குற்றப்பத்திரிகை தயாரிக்கப்பட்டது. தாராவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. ஆகஸ்ட் 30 அதிகாலை அவுரங்கசீப் அனுப்பிய டெல்லி வீரர்கள் சிறைச்சாலைக்குள்ள நுழைஞ்சு தாராவை அணைத்து கொண்டு கதறிய அவருடைய 2வது மகன் சிஃபீர் பலவந்தமாக தந்தை கிட்டிருந்து பிரிக்கப்பட்டான். ஒரே வீச்சில் தாரா ஷுகோவின் தலை கரடுமுரடான அந்த கருங்கல் தரையில் உருண்டது. தாரா கதை தீர்ந்து விட்டது, ஆர்ப்பாட்டம் வேண்டாம் என்று மக்களை எச்சரிக்க வேண்டி மறுபடியும் தாராவோட தலையற்ற உடலை யானை மீது ஏற்றி ஊர்வலமாக டெல்லிக்கு கொண்டு போனாங்க. தலையை ஒரு தட்டில் வச்சு அவுரங்கசீப் முன் கொண்டு சென்று காட்டினாங்க. அவுரங்கசீப் தன் வாளை உருவி தட்டில் இருந்த தாராவின் தலையோடு ஓரிரு முறை விளையாடிவிட்டு பிறகு தலையை ஷாஜகானுக்கு பரிசாக அனுப்பியதாகவும் அதை பார்த்தவுடன் முதியவர் மயக்கம் போட்டு விழுந்ததாகவும் கோபத்தோடும் திகைப்போடும் டெல்லி மக்கள் சற்று அதிகமாக கற்பனை செய்து கொண்டு பேசிக்கொண்டதாக வரலாற்று தகவல். ஆனால் அண்ணனின் தலை கொண்டு வரப்பட்ட போது அவுரங்கசீப் அதை திரும்பி கூட பார்க்கவில்லை என்பதே உண்மை. உயிரோடு இருந்தபோதே இவன் முகத்தை நான் ஏறிட்டு பார்க்க விரும்பியதில்லை, இப்பொழுது மட்டும் எதற்கு என்றாராம் அவுரங்கசீப். பிற்போடு தாரா ஷுகோவின் தலையும் உடலும் ஹுமாயூன் கல்லறையில் ஒரு பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டது. தாராவின் மூத்த மகன் சுலைமான் ஷுகோவின் கதியும் பரிதாபம். கார்வார் மலையில் உள்ள ஒரு ராஜபுத்திர அரசரின் கோட்டையில் ஒளிந்து கொண்டிருந்த சுலைமானும் அவர் மனைவியும் சில உறவினர்களையும் அந்த இந்து அரசரின் மகன் அவுரங்கசீப்பிற்கு காட்டி கொடுக்க விலங்கிடப்பட்டு பாதுஷா முன் கொண்டு வரப்பட்டான் சுலைமான் ஷுகோ. அரியணையில் அமர்ந்திட்ட சித்தப்பாவிடம் உடனடியாக எனக்கு மரண தண்டனை தந்துவிடுங்கள், ஓபியம் விதைகள் வேண்டாம் என்று கெஞ்சினார். உணவுக்கு முன் ஓபியம் விதைகளை கைதிகளுக்கு அரைத்து தரும் ஒரு தண்டனை அப்பொழுது உண்டு. இதன் மூலம் பார்வை மங்கி இழைத்து போய் எலும்பும் தோலுமாக சித்தர்வமை பிடித்து நரக வேதனை ஏற்படும். வெகு நாட்களுக்கு பிறகு மரணம் சம்பவிக்கும். கவலைப்பட வேணாம், அதெல்லாம் செய்ய மாட்டார்கள் என்றார் அவுரங்கசீப். ஆனால் அந்த வாக்குறுதி காப்பாற்றப்படவில்லை. அந்த துடிப்பான இளைஞருக்கு தினமும் ஓபியம் தந்தாங்க, பலவந்தமாக விழுங்க வச்சாங்க. 2 ஆண்டு காலம் எலும்பு கூடா போய் சித்திரவதை அனுபவித்த சுலைமானை கடைசியில் இறக்கப்பட்டு சில காவலாளிகள் மேலோகம் அனுப்பி வச்சாங்க. தப்பியது தாராவோட இளைய மகன் சுஃபீர் ஷுகோ மட்டுமே. பிற்பாடு மனமிறங்கி அவரை தன் மகள்களில் ஒருவருக்கு திருமணம் செய்வித்தார் பாதுஷா. அவுரங்கசீப்போட இன்னொரு சகோதரர் முராத் குவாலியர் சிறைக்கு கொண்டு புறப்பட்டிருந்தார். குஜராத்தில் இருந்தபொழுது அமைச்சராக இருந்த என் தந்தை திவான் அலி நாகியை கொலை செய்தார் முராத் என்று நாகியின் மகன் மூலம் ஒரு புகார் சேவிக்கப்பட்டது. இதோட அடிப்படையில் கோர்ட் முராத்துக்கு மரண தண்டனை விதிக்க 1661 டிசம்பர் 4 அதிகாலை முராத் தலை துண்டிக்கப்பட்டது. தன் மூத்த மகன் முகமதியை விட்டு வைக்கல அவுரங்கசீப். மீர் ஜும்லாவோட தகராறு செய்து கொண்டு ஷூஜா பக்கம் கட்சி மாறிய முகமதை சிறைப்பிடித்து தந்தை அவுரங்கசீப் முன்னிலையில் நிறுத்தினாங்க. துளியோ யோசிக்காம மகனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சிறையில் தலை செய்தார் பாதுஷா. கடைசி காலத்தில் மறுபடியும் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் விழுந்த ஷாஜகானால் எழுந்து உட்கார முடியவில்லை. அந்த நிலையிலும் தாஜ்மஹாலை பார்க்க வசதியாக அவர் அருகே ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி வைக்கப்பட்டது. ஆக்ரா கோட்டையில் 8 ஆண்டுகள் சிறைப்பட்டிருந்தார் ஷாஜகான். எழுதுவதற்காக உபகரணங்கள், மாற்று உடைகள் கூட அவருக்கு மறுக்கப்பட்டது. அவர் அணிந்திருந்த ஆபரணங்கள் அகற்றப்பட்டது. பிற்பாடு அங்கு அனுப்பப்பட்ட காவலாளிகள் கூட ஷாஜகானை மரியாதை குறைவாக நடத்தினாங்க. பாலைவன சோலையாக இருந்தது அவருடைய மூத்த மகள் ஜஹானாரா தான். கடைசி வர தந்தைக்கு மிகவும் நெருக்கமாக அவரை விட்டு பிரியாமல் ஜஹானாரா பணிவிடை செய்ய பெரும்பாலான பொழுதை ஜன்னல் வழியா தொலைவில் திறந்த தாஜ்மஹாலையே கண்ணிமைக்காமல் பார்த்து கழித்தார் ஷாஜகான். மிச்ச நேரம் புனித குரான் படித்தார். 74வது வயதில் ஜனவரி 22, 1666 அன்று கைதியா தந்தை இருந்த அறைக்குள் ஜஹானாரா பேகம் நுழைந்து பார்த்த பொழுது ஷாஜகானோட மூச்சு நின்றிருந்தது. அப்போவும் ஷாஜகானோட தலை அருகில் இருந்த கண்ணாடியின் பக்கம் திரும்பி இருந்தது. தாஜ்மஹாலை பார்த்து கொண்டே உயிரை விட்டிருந்தார் பாதுஷா. முழுக்க முழுக்க கருப்பு நிற சலவ கற்களை கொண்டு தாஜ்மஹாலையே அந்த வார்த்தை போல யமுனை நதியின் மறுக்கரையில் தனக்காக ஒரு கல்லறை கட்டப்பட வேணும்னு ஷாஜகான் விரும்பியதாகவும், சிக்கனத்தை பெரிதும் மதித்த அவுரங்கசீப் அந்த வீண் செலவெல்லாம் தேவையில்லை, தாஜ்மஹாலே இடம் இருக்குது என்று சுருக்கமாக சொல்லிவிட்டதாகவும் ஒரு தகவல் உண்டு. அதன்படியே ஷாஜகானோட உடல் நதியோரமாக தாஜ்மஹாலுக்கு கொண்டு செல்லப்பட்டு மும்தாஜ் கல்லறைக்கு பக்கத்தில் ஓரமாக அடக்கம் செய்யப்பட்டது. இன்றளவும் உலக புகழ்பெற்றுள்ளதாக ஒரே ஒரு தாஜ்மஹால் தான் கம்பீரமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவுரங்கசீப் என்று தான் சொல்லலாம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.